சவரனுக்கு ரூபாய் 480 குறைப்பு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு ஜூன் 15க்கு ஒத்திவைப்பு. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் கோவையில் உள்ள பெரும்பாலான டாஸ்மாக் மது கடைகளில் ரூபாய் 10 ஸ்டிக்கர் இன்றி மது பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா ரூபாய் 5.50 லட்சத்தை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தரவுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 14ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இதனால் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1,14,000 தாண்டியது. நேற்று முன்தினம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1,200 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,14,880க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு ரூபாய் 150 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 14,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை திங்கட்கிழமையான இன்று திடீர் சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்தார். விஜய்க்கும் நடிகை ஒருவருக்கும் கள்ள உறவு இருப்பதாக சங்கீதா மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு 1வது குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவிற்கு ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தும் அவர்கள் இன்று ஆஜராகவில்லை. விஜய் மற்றும் சங்கீதா தரப்பில் அவர்களது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். விசாரணையை ஒத்திவைக்கும்படி விஜய் தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். பிறகு வழக்கு விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சசிகலா உத்தரவிட்டார். கடந்த சில நாட்களாக கோவையின் பெரும்பாலான நகர்ப்புற டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களில் ஒட்டப்பட வேண்டிய ரூபாய் 10 ஸ்டிக்கர் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் ஸ்டிக்கர் ஒட்டினால் திமுக மீது அதிருப்தி ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் இந்த ஸ்டிக்கர் தவிர்க்கப்படுவதாக எதிர்க்கட்சியினர் கிண்டலாக கூறுகின்றனர். விருதுநகர் கட்டனார்பட்டி பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் 5 அறைகளில் பட்டாசு உற்பத்தி நடந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 23 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இவர்களில் 19 பேர் நேற்று இரவு அடையாளம் காணப்பட்டனர். 4 பேர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த மேலும் 2 இறந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 25ஆக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து பட்டாசு ஆலை நிர்வாகம் வழக்கமாக வழங்கும் தலா ரூபாய் 5.50 லட்சத்தை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தர உள்ளது.